ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சிந்திக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலமோனுக்கு எழுதின நிருபம். அந்த நிருபத்திலிருந்து இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 13 கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக சபைகளுக்கு அவர் எழுதின கடிதத்தையும் நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, சில தனிப்பட்ட மனிதர்களுக்கு அவர் எழுதின அந்த கடிதத்தையும் நாம என்ன செய்யலாம், இந்த வேத புத்தகத்துல புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் அப்படின்ற ஒரு தேவ மனிதர், அவருக்கு எழுதின ஒரு அழகான ஒரு கடிதத்தை தான் சிந்திக்க இருக்கிறோம். இந்த கடிதத்தை பவுல் அப்போஸ்தலன் அந்த ரோமாபுரி அந்த சிறைச்சாலையில வைத்து அவர் எழுதினதை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை கட்டப்பட்ட நிலையில அதை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அந்த பிலமோன் ஒரே ஒரு அதிகாரம் தான், 25 வசனங்கள் அந்த போர்ஷன்ல என்ன செய்யிருக்கு, அந்த நிருபத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. முதல் வசனத்துல இப்படி ஆரம்பிக்கிறார்: கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல் அப்படின்னு சொல்லி, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாக அவர் கட்டப்பட்டு இருக்கிறார். எங்க? அந்த ரோமாபுரி அந்த சிறையில அவர் கட்டப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த அழகான கடிதத்தை அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எதற்காக அவர் எழுதினார் அப்படின்னு சொன்னா, அங்க ஒனேசிமு அப்படின்ற ஒரு மனிதனை குறித்து, அந்த மனிதனுக்காக அந்த பிலமோன் இடத்துல பரிந்து பேசி எழுதின ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், இதுல நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஒனேசிமு யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் பிலமோன் அப்படின்ற மனிதருக்கு அவர் ஒரு பெரிய எஜமான். பிலமோனை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் கொலோசை அப்படின்ற பட்டணத்துல அவர் வாழ்ந்து வந்தாரு. அந்த கொலோசை பட்டணத்துல இவருடைய வீட்டுல என்ன செய்து சபை கூடுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல சபைகள் என்ன செய்யப்படுகிறதுனா, அந்த வீடுகள்ல தான் கூடி ஆராதித்தார்கள். இது 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி அவர் அந்த சபைக்கும் அவர் என்ன செய்கிறாரு, இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பிலமோன், ஏன்னா இந்த சபையை நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பை இந்த பிலமோன், அவர் தான் அந்த சபையுடைய மூத்த ஒரு மூப்பராக என்ன செய்கிறார் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்காரர், ஒரு எஜமான். இந்த பணக்காரன், இந்த எஜமானுக்கு கீழாக அநேக அடிமைகள் இருக்கிறாங்க. அப்படி இருந்த அடிமைகள்ல ஒருத்தர் தான் இந்த ஒனேசிமு அப்படின்ற ஒரு மனிதன். இந்த ஒனேசிமை குறித்து ஏன் பவுல் இந்த கடிதத்துல எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒனேசிமு பிலமோன் அந்த எஜமானுக்கு துரோகம் பண்ணி, அவருடைய வீட்டுல இருந்து சில தவறுகளை பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, வீட்டை விட்டு ஓடி போகிற ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒருவேளை நம்ம இந்த என்ன தவறு பண்ணினார் அப்படின்னு சொல்லி இந்த நிருபத்துல அவர் குறிப்பிடப்படல. ஆனால் நம்ம சில விளக்க உரைகள், வேதாகம விளக்க உரைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிலமோனுடைய வீட்டுல சில பொருட்களை அவர் திருடி சென்றதாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த எஜமானுக்கு துரோகம் பண்ணி அவர் ஓடி போன ஒரு மனிதர். இந்த மனிதனை சிறைச்சாலையில அவர் பவுல் அப்போஸ்தலன் சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி சந்திக்கும் போது அவருக்குள்ளாய் நடந்த மனமாற்றத்தையும், அப்படி மனமாறின அந்த ஒனேசிம அந்த பிலமோன் ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த அழகான கடிதத்துல அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இப்படி யோசிக்கலாம். பவுல் அப்போஸ்தலனை இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒனேசிமவை நம்மை ஜனங்களையும், அது மாத்திரமல்ல பிலமோனை பிதா,
இதற்கு ஒப்பிட்டு கூட என்ன செய்யலாம், நம்ம வந்து இத ஒப்பிட்டு கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த அழகான கடிதத்த நம்ம வந்து வாசிக்கலாம், தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் பவுல் அப்போஸ்தலன் இந்த ஒநேசிமுக்கு செய்த காரியத்த தான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட என்ன செய்ய போறேன், பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 3 காரியத்த வந்து இந்த ஒநேசிமுக்காக இந்த பவுல் அப்போஸ்தலன் செய்தத நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிலமோன்ல வந்து 9வது வசனத்த நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 9வது, 10வது வசனத்த நம்ம பார்க்கும் பொழுது, "நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன்." 10வது வசனத்துல சொல்றாரு, "என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒநேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன்." அப்படின்னு சொல்லுகிறார். இந்த இடத்துல தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒநேசிமை அவர் சந்திக்கிறார். சந்தித்த மாத்திரத்துல அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம், அவன் செய்த தவறுகளை அவர் என்ன செய்கிறார், அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து கொண்ட மாத்திரத்துல இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த ஒநேசிமுக்கு ஒரு மனமாற்றம், ஒரு ரட்சிப்பு தேவை என்பதை அவர் என்ன செய்கிறார், உணர்ந்து கொள்ளுகிறார். உணர்ந்து கொள்கிறது மாத்திரமல்ல, அவனை ரட்சிப்பின் பாதையில என்ன செய்கிறார், வழி நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம். நம்ம பிரயாணம் பண்ணும்போது ட்ரெயின்லயோ அல்லனா பஸ்லயோ நம்ம நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்புகள் உண்டு. அது மாத்திரமல்ல, நாம வாழுகிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல நம்ம அநேக இடங்களில கூட நம்ம நிறைய மனிதர்களை நம்ம சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த மனிதர்களை நாம் எப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட நாம சந்திக்கிறோம், பார்க்கிறோம், எப்படி அவர்களிடத்துல பேசுகிறோம் அப்படின்ற காரியத்தை இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் இந்த ஒநேசிமை பார்த்த மாத்திரத்துல அவனுக்குள்ளாக அவனுக்குள்ளாக ஒரு மனமாற்றம் தேவை. அவன் நிச்சயமாகவே ஆண்டவருடைய அன்பை ருசிக்க வேண்டும், ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் என்ற காரியத்தை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். உணர்ந்து கொண்டது நிமித்தமாக அவனுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவனை என்ன செய்கிறார், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றி விடுகிறத நம்ம பார்க்கலாம். அதனால அவர் சொல்றாரு, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒநேசிமு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சுவிசேஷத்து நிமித்தமாய் சுவிசேஷத்தை சொல்லி அவனை ஆண்டவருடைய பிள்ளையாய், தன்னுடைய பிள்ளையாய், சுவிசேஷத்து நிமித்தமாய் நான் பெற்றெடுத்த மகன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஒநேசிமை குறித்து சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உலக பிரகாரமாய், மாம்ச பிரகாரமாய் ஆண்டவர் நமக்கு குழந்தைகளை, பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம். ஆனால் நம்ம சுவிசேஷத்து நிமித்தமா எத்தனை பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய மனதுல நிறைய நேரங்களை தோன்றுகிறது, இது எல்லாமே முழு நேரமாக மிஷனரிகளா இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன செய்கிறோம், நாம இருந்து விடுகிறோம். இல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம எல்லார் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லிதான் ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் பிரசங்கித்ததை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல இன்னைக்கு நிறைய மனமாற்றம் தேவையாக இருக்கிறது. அநேக மனிதருடைய வாழ்க்கையில அநேக பாவ கட்டுகளில என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்பிரகாரமாய் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மிகவும் அழகா இருக்கிறது. ஆனால் அவங்களுடைய உள்ளான வாழ்க்கையில அவர்கள் கட்டப்பட்ட நிலையில, பாவத்திற்கு அடிமையாக்கப்பட்ட நிலையில இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கிறோம். இன்றைக்கு பேப்பர்ல நாம அதே நேரத்துல செய்திகளை நம்ம பார்க்கிற நிறைய செய்திகள்லாம் இன்றைக்கு அநேக பாவத்து நிமித்தமா அநேக கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம், அவர்கள் பாவத்துல கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சமீபத்துல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருவேளை திருப்பூர்ல வந்து ரிதன்யா அப்படின்ற ஒரு பெண்ணுடைய லைஃப்ல நடந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னும் நீங்க வந்து மத்திய பிரதேசத்துல இந்தூர் அப்படின்ற ஒரு
மாநிலத்துல, ஒரு மாவட்டத்துல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த சோனம் அப்படின்ற ஒரு பெண், ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகள் தன்னுடைய கணவனை என்ன செய்தாங்க அப்படின்னா, கூலி படைகளை வைத்து அவர் வந்து கொலை செய்ததை நம்ம வந்து பார்க்கலாம். இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ளாக ஆண்டவருடைய அன்பு இல்லாதது நிமித்தமாய், அவர்கள் ஆண்டவருடைய அன்பினால நிரப்பப்படாததுதான் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் அதனாலதான் நடக்கிறது அப்படின்றத நாம இன்னைக்கு நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலன் ஒருவேளை தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவர் கட்டப்பட்டு இருக்கிறார். அவர் சிறைச்சாலையில ஒரு விடுதலை இல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும், தன்னுடைய சரீரத்துல அவர் பாடுகளை அனுபவித்தாலும் கூட, அவருடைய உள்ளம் முழுவதும் அவருடைய உள்ளத்துல சுவிசேஷம் மட்டும்தான் நிரம்பி இருந்திருக்கிறது. ஆகவேதான் அந்த ஒனேசிம பார்த்த மாத்திரத்துல அவனை ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருடைய அன்பினால அவனை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவனுக்குள்ளாக ஒரு மன மாற்றத்தை, அவன் செய்த தவறுகளை உணர்ந்து அதை அறிக்கை செய்து நிச்சயமாக இப்படிப்பட்ட அந்த பாவ மன்னிப்புக்குள்ளாக அவனை வழி நடத்தியிருப்பார் அப்படின்றத நிச்சயமாக நம்ம அறிய முடிகிறது. 11வது வசனத்தில் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பிலமோனுக்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், ஒருவேளை ஒனேசிமை குறித்து அந்த பிலமோன் என்ன நினைத்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னா, இந்த ஒனேசிமும் ஒரு திருடன், அவன் நம்பிக்கை துரோகி, அந்த எஜமானுக்கு ஒரு துரோகம் பண்ணின ஒரு மனிதனாக தான் பிலமோன் பார்த்து கொண்டிருப்பான், யோசித்து கொண்டிருப்பான். அதனால அந்த ஒனேசிம குறித்து பிலமோன்ட்ட சொல்லும் போது 11வது வசனத்துல சொல்றாரு, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஒருவேளை அவன் திருடனாக நம்பிக்கை துரோகியா இருந்த அவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். எப்பொழுது அந்த சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அவனுக்கு சொல்லி அவனை மனமாற்றத்துக்குள்ளாக வழி நடத்தி ஆண்டவருடைய ரட்சிப்பினால அவனை வந்து அலங்கரித்த போது இப்பொழுது அவர் சொல்றாரு, இப்பொழுது அவன் பிரயோஜனம் உள்ளவன். அப்போ அந்த பவுல் அப்போஸ்தலன் ஒரு மனிதனை, பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய மாம்சீக சுய வார்த்தைகள் ஒரு மனிதனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்ற முடியாது. ஆனால் சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் ஒரு மனிதனை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாததாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றக்கூடியது இந்த சுவிசேஷம் மாத்திரமே. ஆகவே அந்த பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்மிடத்துல அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மாற்றக்கூடிய அழகான வார்த்தைகளை ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார், நம்முடைய நாவல கொடுத்திருக்கிறார், நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம அப்படி அந்த வார்த்தைகளை, சுவிசேஷ வார்த்தைகளை நாம் அறிவிக்கும் பொழுது, அநேகரிடத்துல அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அநேக பிரயோஜனம் இல்லாத ஆத்துமாவை பிரயோஜனம் உள்ள ஆத்துமாவாக என்ன செய்ய முடியும், நிச்சயமாக நம்ம மாற்ற முடியும்ன்றதுல எந்த சந்தேகமே இல்லை. அப்போ முதல் காரியம் பவுல் அப்போஸ்தலன் ஒனேசிமுக்கு செய்த காரியம், அவனை பிரயோஜனம் இல்லாத மனிதனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுவதுதான். இன்றைக்கு ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, ஒரு காலத்துல நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பினால நிரப்பப்படுவதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய அன்பை ருசிப்பதற்கு முன்பதாக பாவத்தின் அடிமைத்தனத்துல வாழ்ந்திருக்கும் பொழுது நாமளும் பிரயோஜனம் இல்லாதவர்களாதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எபேசியர்ல 2வது அதிகாரத்துல அதை குறித்து ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், மாம்சத்துக்கு அடிமையானவர்கள், கோபாக்கணையின் பிள்ளைகள், கிறிஸ்துவை சேராதவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்கள், தூரமானவர்கள், இப்படி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட நம்மை தான்
ஆண்டவர் என்ன செய்தாரு? அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்மை கழுவி, அவருக்கு சொந்தமான வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு சுதந்திரர்களாய் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். பாவத்தின் அக்கிரமத்தினால, பாவத்தினால கட்டப்பட்டிருந்த நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநேகரை மீட்கிற அந்த பணியில நாம இணைந்து செயல்படுகிறோமா? ஒருவேளை இது எல்லாமே மிஷினரியுடைய பணி அப்படின்னு சொல்லி நாம அமர்ந்து இருக்கிறோமா? இல்ல. காலம் கொடிதான ஒரு காலத்துக்குள்ள போய் கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு பவுல் அப்போஸ்தலன் ஒநேசிமை எப்படி பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினாரோ, அதே போல நீங்களும் நானும் அநேகரை பிரயோஜனம் உள்ளவர்களா மாற்றுகிற அந்த பணியில நமக்கு செயல்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் கட்டப்பட்ட நிலையில தான் இந்த காரியத்தை செய்தாரு. அவருடைய ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலையில, கட்டப்பட்ட நிலையில ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை சுதந்திரமா, எப்படி சுயாதீனமாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை நாம் ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். டாக்டர் பில்லி கிரகாம் அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரிலாம் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. ஒரு காலத்துல அவர் ஆண்டவர் அறியாம இருக்கும்போது அவருடைய தாயாருடைய ஜெபம், அவருடைய நண்பர்களுடைய ஜெபம், ஏன்னா நண்பர்கள்லாம் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் டாக்டர் அந்த பில்லி கிரகாம் வந்து ஆண்டவர் அறியாத சூழ்நிலையில அவருடைய தாயாரும் நண்பர்களும் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அந்த நாட்கள்ல எல்லாம் கன்வென்ஷன் வந்து அமெரிக்கால 10 நாள் 15 நாள் அப்படின்னு சொல்லி டென்ட் போட்டு என்ன செய்யுமா கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெறும். அப்படி அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு எப்படியாவது இவரை கூட்டிட்டு போய் அவரை வந்து அந்த மனமாற்றத்துக்குள்ள வழி நடத்தணும், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும்னு சொல்லி அவங்க மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஆனா அதற்கு அவர் இடம் கொடுக்காம இருக்கும்போது ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் பிளான் பண்ணாங்க, எப்படியாவது இவரை கூட்டிட்டு போகணும். அப்ப அந்த பில்லி கிரகாமுக்கு கார் ஓட்டுறது, டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேன்ல வந்து டிரைவரை வந்து அன்னைக்கு லீவ் போட வச்சு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த டிரைவருக்கு பதிலா இவரை வந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சாங்க. அப்போ அந்த டிரைவரா வரேன்னு சொல்லிட்டு பில்லி கிரகாம் ஓகே பண்ணாரு. ஆனா அவர் என்ன கண்டிஷன் கொடுத்தாரு அப்படின்னா, நான் வந்து உங்களை எல்லாரையும் கொண்டு போய் வேன்ல என்ன செய்வேன், இறக்கி விட்டு அதே வேன்ல நான் அமர்ந்திருப்பேன். ஆனா நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அந்த டென்ட்டுக்குள்ள வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும், அந்த மீட்டிங்ல கலந்து கொள்வதற்கும் என்ன கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிதான் கண்டிஷனோட தான் அவர் வந்து என்ன செய்தாரு, அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்தாரு. ஆனா அவங்க வாகனத்துல வரும்போதெல்லாம் அந்த நண்பர்களும் அவருடைய தாயாரும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். முதல் நாள் மீட்டிங்ல வந்தாரு, அதே வேன்லயே உட்கார்ந்துட்டு திரும்பி வந்துட்டார். 2வது நாள், 3வது நாள் அப்படின்னு சொல்லி அந்த வேன்லயே இருந்துட்டு வந்துட்டே இருந்தார். 4வது நாள் அவர் அந்த வேன்ல இருக்கும் பொழுது அந்த டென்ட்ல இருந்து ஒரு நல்ல அழகான பாடல் சத்தம். அந்த பாடல் சத்தத்தை கேட்ட உடனே இவரால இருக்க முடியல. அவருக்கு பாடல் ரொம்ப பிடித்தது. உடனே அவர் மெதுவா என்ன செய்யறாரு, வேனை விட்டு இறங்கி வந்தாரு. பாடல் பாடுறது யாருன்றத பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் அந்த டென்ட்டை வந்து என்ன செய்யறாரு, அந்த ஸ்கிரீனை விலக்கிட்டே அந்த கூடாரத்தை வந்து விலக்கி அப்படியே மெதுவா என்ன செய்யறாரு, திரையை விலக்கிட்டு அவரு உள்ள பாக்குறாரு. அங்க ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அழகா பாடிட்டு இருக்கிறாரு. அந்த பாடல் பாடிட்டு இடையில வந்து அந்த வார்த்தைகளை சொல்றது இவரோடைய பேசுற மாதிரியே என்ன செஞ்சது இருந்துச்சு. அப்படி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தவர் அப்படியே அந்த பின்னால லாஸ்ட் ரோல் அப்படியே என்ன செய்யறாரு, உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து அந்த வார்த்தைகளை வந்து கேட்க ஆரம்பிச்சாராம். அப்போ அந்த தேவ மனிதர் சொல்லும்போது சொன்னாரு, ஒரே ஒரு சான்ஸ் நீ ஆண்டவருக்கு கொடுத்து பாரு. ஒரு பெரிய பண்றாரு, தாழ்மையா கேட்கிறாரு. ஒரு சான்ஸ் உன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துச்சான், இவ்வளவு பெரிய ஆண்டவர் ஏன் என்கிட்ட ரெக்யூஸ் பண்ணணும், அப்ப நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே என் வாழ்க்கை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்து அந்த ஆல்சர் கால் விடும்போது வேகமா முன்னாடி போனாரு. முன்னாடி போய் தன்னுடைய வாழ்க்கையை முழுசா அர்ப்பணிச்சாரு. அன்றைக்கு அர்ப்பணித்த அவர்
வேதத்தை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சார். வேதத்தின் மீது அவருக்கு அவ்வளவு வாஞ்ச. அதே போல அவர் எங்கெல்லாம் மனிதர்களை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் போய் அந்த சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய அந்த பெரிய வாஞ்சி ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப அந்த நண்பர்களுடைய அந்த தாயாருடைய ஜெபம் வீண் போகல. அவங்க அந்த ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துவதற்கு பில்லி கிரகாமா என்ன செய்தாங்க, அதுக்காக பிரயாசப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் பிரயாசப்படும் போது கட்டாயம் உங்க மூலமா அநேகர் பிரயோஜனம் உள்ளவர்களா மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். இரண்டாவதாக இந்த பவுல் அப்போஸ்தலன் ஒனேசிமுக்கு செய்த காரியம் என்ன அப்படின்னா, இவனுடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் உண்டானது. இவன் ரட்சிப்புக்குள்ளாக வந்து விட்டான். வந்ததோடு மாத்திரமல்ல, வந்ததோடு மாத்திரம் தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் பவுல் அப்போஸ்தலன் நினைக்கல. அடுத்த காரியம், இந்த ஒனேசிமுக்கும் அவருடைய எஜமானாகிய பிலமோனுக்கும் ஒரு பகை இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த ஒனேசிமு அவருடைய பிலமோனுடைய வீட்டுல இருந்து திருடி விட்டு அங்க என்ன செய்கிறாரு, அவர் ஓடி வந்ததை நம்ம பார்க்கலாம். அதனால இந்த பகையோடு கூட அவர் இருக்கிறத அவர் என்ன செய்யல, விரும்பல. முதலாவது ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை என்ன செய்தாரு, அவர் இணைத்து விட்டார். ஆண்டவருக்கும் அந்த ஒனேசிமுக்குள்ள உறவை என்ன பண்ணிட்டாரு, சரிப்படுத்தி விட்டார். அடுத்து அவர் நினைத்தாரு, இப்போ பிலமோனுக்கும் ஒனேசிமுக்கும் உள்ள அந்த பிரிவினைய, அந்த உறவை என்ன செய்யணும், சரிப்படுத்தணும் அப்படின்றத அவர் என்ன செய்தாரு, நினைத்தார். அதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கடிதத்தை அவர் எழுதுகிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். யார, ஒனேசிம பிலமோன் இடத்துக்கு அனுப்புகிறார். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இப்பொழுது அவன் ஒரு திருடன் அல்ல, அவன் ஒரு நம்பிக்கை துரோகி அல்ல. இப்போ அவன் என்னுடைய உள்ளம் போல அவன் என்ன செய்யறான், மாறிவிட்டான். அப்படி இருக்கிற அவனை நீங்க என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அடுத்த வசனம் சொல்ல, சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 17வது வசனத்துல சொல்றாரு, ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. உரிமையோட அந்த பிலமோன்ட்ட சொல்றாரு, நீங்க எப்படி என்னை ஏற்றுக்கொள்வீங்களோ, என்ன ஒரு ஊழியக்காரனா நீங்க எப்படி ஏற்றுக்கொள்வீங்களோ அதே போல இப்பொழுது ஒனேசிமையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இன்றைக்கு அவன் திருடன் அல்ல, அவனுக்கு என்ன செய்யற, ஆண்டவரிடத்துல தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டான். இப்போ நீங்க அவனை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். என்ன ஏற்றுக்கொள்வது போல நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், ஒருவேளை அந்த ஒரு ஒப்புரவாக்குதலின் பணிய அந்த 2 பேரும் இணைக்கப்படுகிறதற்கு அந்த பவுல் என்ன செய்கிறாரு, விரும்புகிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட நிறைய மனிதர்கள், ஒரே சபைக்குள்ள போகிற, ஒரே திருச்சபையில ஆராதிக்கிற அநேகர் கூட இன்றைக்கு சமாதானத்தை விரும்பாத சூழ்நிலையில நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனை இடங்கள்ல பிரிவினைகள் இருக்கிறது, ஆனால் எத்தனையோ குடும்பங்கள்ல பிரிவினைகள் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அந்த பிரிவினையை சமாதானப்படுத்துகிறவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்பும். ஏன்னா மத்தேயு 5:9வது வசனத்துல சொல்லும் போது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா அதற்கு அடையாளம் நாம சமாதானம் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல போய் அங்க நம்ம அவங்களை சமாதானப்படுத்துவோம். அன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களை ஆண்டவருடைய அன்பத்தை ருசித்தவர்களே நிறைய இடங்கள்ல நிறைய குடும்பங்களை பிரித்து விடுகிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்துகிற காரியம், நாம எல்லா இடத்துலயும் சமாதான உறவை நம்ம என்ன செய்யணும், நம்ம உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் கட்டப்பட்ட நிலையில கூட இந்த சமாதானத்தை விரும்பினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அவருக்கு நினைச்சிருக்கலாம், சுவிசேஷத்தை சொல்லி அவனை ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றி விட்டாச்சு, இனி ஒனேசிமுக்கு நான் செய்த பணி முடிஞ்சிச்சுன்னு அவர் நினைக்கல. அடுத்து அவனுக்கும் அந்த எஜமானுக்குள்ள இருக்கிற
அந்த பகை உணர்வ அவர் சரிப்படுத்தணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. இன்னைக்கு ஒருவேளை நாம இப்படிப்பட்ட முயற்சியெல்லாம் நம்ம எடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு எத்தன பேர் பிரிந்திருக்கிறவர்கள நம்ம இணைக்கிறதுக்கு ஒருவேளை அது ஒரு ரிஸ்கான ஒரு காரியமா, அது ஒரு க க கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்கும். ஆனா, அந்த காரியத்த நம்ம செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். ஏன் அப்டின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது சமாதானத்த உண்டாக்குறதுக்காக தான். அந்த எபேசியர் 2 அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பகையாக நின்றிய பிரிவினையாகிய அந்த நடுச்சுவர அவர் நமக்கு வந்து தகர்த்தார். அவரே நமக்கு சமாதான காரணர் ஆனார் அப்படின்னு சொல்லி அந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறத நம்ம பார்க்கலாம். அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அப்போ சமாதான பிரபுவுடைய பிள்ளைகளாகி நாமளும் எல்லா இடத்துல இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கணும். அநேகரை சமாதானத்துக்குள்ள நம்ம நடத்தணும். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம். ஒருவேளை இது முடியாதுன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்கள்ல யோசித்து கொண்டு இருக்கிறோம். அநேக பிரிவினைகளுக்கு இன்னைக்கு காரணமா ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரை அறிந்தவர்களே அந்த பிரிவினைகளுக்கு காரணமா போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா சமாதானத்தை விரும்புகிற ஆண்டவர், சமாதான உறவை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஏன்னா நமக்கும் பிதாவுக்கும் இடையில அந்த என்ன சொல்றது பகையாக நின்ற அந்த பாவத்தை, அந்த தடுப்பு சுவரை ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்தாரு, தகர்த்து எறிந்தாரு. அவர் சமாதான உறவை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தார். நமக்கும் அந்த பிதாவுக்குள்ள அந்த உறவை என்ன செய்தாரு, அந்த உறவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட சமாதான உறவை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோமா? அநேக சமாதானத்துக்குள்ள வருவதற்கு நம்ம முயற்சி பண்ணுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆபிரகாம் லிங்கன் அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு லாயரா அப்படி இருக்கும் பொழுது அவரிடத்துல 2 பேர் என்ன செய்தாங்க, பிரச்சனையோட வந்தாங்க. அப்போ முதல்ல ஒருத்தர் வந்து அவருடைய பிரச்சனையை என்ன செய்கிறாரு, சொல்றாரு. அந்த பிரச்சனை ஏன்னா இந்த மனிதர் தான் பக்கத்துல அந்த வெளியில நிக்கிற அவர் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாரு. உடனே எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு அவர் என்ன செய்தாரு, ஒரு ரூம்ல போய் அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த மனிதருக்கு விரோதமா இருந்த அவரையும் என்ன செய்தாரு, கூப்பிட்டு அவரிடத்துல எல்லா பிரச்சனையும் கேட்டாரு. கேட்டுட்டு உடனே என்ன செய்தார், அவரையும் அதே ரூமுக்குள்ள கொண்டு போய் உள்ள உட்கார சொல்லி என்ன பண்ணிட்டாரு, வெளியில லாக் பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவர் வெளியில போயிட்டாரு. இப்போ 2 பேர் சண்டை போட்டவங்க, 2 பிரச்சனைக்குள்ளவங்க 2 பேர் என்ன செய்யறாங்க, ஒரே ரூம்குள்ள வந்து மாட்டிக்கொள்றாங்க. இப்போ அவருக்கு இங்க 2 பேருக்குமே வந்து ஆபிரகாம் லிங்கன் மேல ஒரு கோபம். ஐயோ நம்மள இந்த மனுஷன் வந்து பிரச்சனையை வந்து சொல்லி அவர் அந்த நமக்காக வழக்காடுவாருன்னு நினைச்சா இப்படி நம்ம 2 பேருக்கு இந்த ரூம்குள்ள போட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவர் மேல கோபத்தோட என்ன பண்ண ஒருத்தர் அந்த அதுக்கு என்ன சொல்றாரு, சுவர் புறமா திரும்பிட்டு அப்படியே முகத்தை திருப்பிட்டு என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தாங்க. ஆனா நேரம் போக ஆக அவங்களால இருக்க முடியல. அடுத்து மெதுவா என்ன பண்ணாங்க, அப்படி 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, அடுத்து அவங்க ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய தவறுகளை உணர ஆரம்பிச்சாங்க. அப்படியே 2 பேரும் என்ன செய்தாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்யறாரு, அந்த கதவை வந்து அந்த லாக்கை ஓபன் பண்ணிட்டு அவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு 2 பேரும் கூப்பிட்டாரு. இப்ப வாங்க உங்க பிரச்சனைய சொல்லுங்க, அந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து பிரச்சனைக்கு நான் வந்து வழக்காடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, 2 பேரும் கையை கொடுத்துட்டு இப்போ எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லை, நாங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சமாதானத்தோட போயிட்டாங்களாம். குரல் அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட சமாதானத்தை நீங்களும் நானும் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்போ முதல் காரியம் பவுல் அப்போஸ்தலன் ஒநேசிமுக்கு செய்த காரியம் அவனை பிரயோஜனம் உள்ளவனா மாற்றினது. அப்போ ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியப்படுத்தினது. 2வது அந்த எஜமான் யாருக்கு விரோதமா தவறு பண்ணினானோ அந்த எஜமானோடு கூட நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தினார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வந்து நாம செய்கிற தவறுகள் வந்து முதலாவது ஆண்டவருக்கு விரோதமாகவும் செய்யறோம், அதே போல மனிதனுக்கு விரோதமாகவும் செய்யறோம். சில மனிதனுக்கு விரோதமா செஞ்ச காரியம் இப்ப மனிதனோடையும் நம்ம ஒப்புரவாக வேண்டியது இருக்கிறது. நம்ம நினைப்போம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு, ஆண்டவரோடு நான் ஒப்புரவாயிட்டேன்,
அதோடு என்னுடைய பணி முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம். இல்ல, மனிதனோடு நம்ம ஒப்புரவாக வேண்டியது இருக்கு. எந்த மனிதனுக்கு விரோதமா தவறு பண்ணோமோ அந்த மனிதனோடு கூட நாம ஒப்புரவாகணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவங்களுடைய லைஃப்ல நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்கள வந்து உயிரோட தீயிட்டு கொளுத்துனாங்க. ஆனா அவங்களுடைய மனைவி என்ன செய்தாங்க? மனதார மன்னிக்கிறேன். இப்போ ரீசென்ட்டா அவரு ஆந்திரால நடந்த ஒரு சம்பவத்துல கூட ஒரு பாஸ்டர வந்து அவங்க என்ன பண்ணாங்க? கொலை பண்ணாங்க. ஆனா அந்த மனைவி என்ன பண்ணாங்க? அவங்கள நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட சமாதானத்தை, மன்னிப்பின் சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியா 3வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பவுல் அப்போஸ்தலன் ஒனேசிமுக்கு செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவனுடைய அந்த எஜமானோடு கூட நல்ல ஒரு உறவை என்ன செய்கிறாரு? ஏற்படுத்திட்டாரு. ஏற்படுத்தினாலும், ஆனால் இந்த ஒனேசிமு வந்து பிலமோனுக்கு விரோதமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய பணத்தையோ, பொருளையோ திருடி இருக்கிறார். அப்போ இழப்பு பிலமோனுக்கு இருக்கிறது. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 18வது வசனத்துல சொல்றாரு, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும், உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால எழுதினேன். அதை நான் செலுத்தி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல என்ன செய்கிறாரு? எழுதுகிறத நம்ம பார்ப்போம். அவர் சொல்றாரு, அந்த உங்களுக்கு இழப்பு இருக்கிறது. அந்த ஒனேசிமு என்ன செய்தான்? உங்களிடத்துல உங்களை நஷ்டப்படுத்தி இருக்கிறான். உங்களிடத்துல இருந்து பொருளை திருடிட்டு இருக்கிறான். ஆனா அதற்கு நான் என்ன செய்து பொறுப்பு. நான் அதை என்ன செய்கிறேன்? செலுத்தி தீர்ப்பேன்னு சொல்லிட்டு தன்னை என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கடிதத்தை எழுதும்போது பவுல் வந்து சிறைச்சாலையில இருந்து கட்டப்பட்ட நிலையில, ஒன்றுமே இல்லாத நிலையில அவர் என்ன செய்கிறாரு? எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில அவர் எழுதுகிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த பவுல் அப்போஸ்தலன் வந்து ஒரு கூடார தொழிலை செய்து அவர் வந்து பிழைத்து அதன் மூலமா தான் அவர் என்ன செய்யற சுவிசேஷத்தை சொல்றதை நம்ம பார்க்கோம். பெரிய ஒரு கையில பணத்தோட இருக்கிற ஒரு மனிதனாக இல்லை. ஆனாலும் அவர் சொல்றாரு, அதற்கு நான் பொறுப்பு. நான் அதை என்ன செய்றேன்? கொடுத்து தீர்ப்பேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? சொல்றாரு. அவர் வந்து கொரிந்தியர்ல எழுதும்போது ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும், செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிலிப்பியர்ல சொல்லும்போது நான் வந்து ஆண்டவர் அறிகிற அறிவிக்காக நான் வந்து எல்லாவற்றையும் நான் குப்பையாக நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி தன்னுடைய படிப்பை, தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? தூசியா, குப்பையா என்ன செய்கிறாரு? அவர் எண்ணி வந்து அதெல்லாம் விட்டு கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்காக நிறைய செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மளையே ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நமக்குள்ள இருக்கிற நம்மை கொடுப்பது அப்படின்னு சொன்னா நம்முடைய நேரத்தை கொடுப்பது, நம்முடைய பணத்தை கொடுப்பது, நம்மளுடைய திறமையை கொடுப்பது, எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த ஜூம் அழைப்பு வந்து இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து கொஞ்சம் பேரா இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இதுல வந்து இணைந்து இருக்கிறோம். எத்தனை பேர் அந்த நேரத்தை வந்து இன்னைக்கு அசட்டை பண்றதை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் இப்படிப்பட்ட கிடைக்கிற வாய்ப்புகளை அவங்க மிஸ் பண்றதை நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கிறது, ஆண்டவருக்காக நம்ம நேரத்தை கொடுப்பது, தியாகம் பண்ணுவது அப்படின்றது நமக்குள்ளா இருக்கிற நம்மளுடைய பொருளை, நம்முடைய பணத்தை, நம்முடைய திறமைகளை ஆண்டவருக்காக கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா அது பயன்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை தான் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தன்னையே கொடுக்கிறார். ஒரு தியாகமான, ஒரு அர்ப்பணிப்பான ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். இப்படியாவது ஒரு ஆத்துமா அவர் வந்து என்ன செய்யணும்? அந்த ஆத்துமா வந்து நிலைத்திருக்கணும். அந்த ஆத்துமா வந்து ஆண்டவருடைய அன்புல நிலைச்சிருக்கணும். ஆண்டவருக்காக கனி கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப வைராக்கியமா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது நிமித்தமாக நிச்சயமா ஒனேசிமு பிற்காலத்துல அவர் என்ன பண்ணாரு? பவுல் அப்போஸ்தலனுக்காக அவரோடு இணைந்து ஊழியம் செய்திருப்பாரு. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருப்பார். பிலமோனுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா என்ன செஞ்சிருப்பாரு? நிச்சயமா அவர் மாறி இருப்பார்ன்றது எந்த சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணம் நம்மளுடைய நேரத்தை எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிறோமோ அது ஒன்றுமே வீண் போகாது அப்படின்றது சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்ற, நீங்க ஒருவேளை அந்த வர்ஷிப் பண்ணும்போது கூட அழகா சொன்னாங்க. ரோமர் 5:8 நான் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரு? மரித்தாரு. நம்ம ஒருவேளை நீதிமானா இருக்கிறதுனால நம்மள மதிக்கல. நம்ம பாவிகள்
பாவிகளா இருக்கிற துரோகிகளான நமக்காக அவரு என்ன செய்தாரு? ஜீவனை கொடுத்தார். சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்துல இல்ல. அந்த அன்பு யாரிடத்துல இருக்கு? கிறிஸ்துவின் இடத்துல இருக்கு. அவருடைய அன்பு வந்து தியாகமான அன்பு. தன்னையே கொடுக்கிற, தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற அன்பு. இன்னைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்திற்காக நம்மை அர்ப்பணிப்பதற்கு, நம்மை கொடுப்பதற்கு, நம்முடைய நேரத்தை கொடுப்பதற்கு, தாளந்தை கொடுப்பதற்கு, நம்ம இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம்? நம்ம வந்து வாஞ்சையோட இருக்கிறோமான்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். சுவிசேஷத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன்னை தியாகம் பண்ணின எத்தனையோ பேர் இன்னைக்கு மிஷினரிகள் என்ன செய்யறாங்க? எத்தனை தியாகமான மக்களை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கலாம். இன்னைக்கு இத என்ன சொல்றது? சிடி ஸ்டட் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய பிரபலமான கிரிக்கெட் வீரரா இருந்தாரு. ஆனா ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை ருசித்த போது, ஆண்டவருடைய அன்பை அறிந்த உடனே அவர் அந்த கிரிக்கெட் விளையாட்டை விட்டுட்டு, அதை விட நான் மேன்மையான பணியை, ஆண்டவருடைய பணியை நான் செய்வேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவர் ஒரு பெரிய செல்வந்தர். அவருடைய வீட்டுல அவருக்கு நிறைய சொத்துக்கள் உண்டு. அது எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாராம்? நிறைய ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்தாராம்? அவர் பகிர்ந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய சொத்துக்களை தனக்காக வைத்திருக்காமல், தனக்காக அவர் பயன்படுத்தாமல், ஊழியத்திற்காக, சுவிசேஷத்திற்காக, குறிப்பாக அந்த ஜார்ஜ் முல்லர் அப்படின்ற அந்த அவருடைய அநாதை இல்லங்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்தார்? அந்த பணங்கள் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? அவருடைய மிஷினரி பயோகிராஃபில நம்ம பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய பணம் நான் சம்பாதிக்கிறது எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி இல்லாதபடி, சுயநலம் உள்ளவர்களா நம்ம இருக்காதபடி கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தர் கொடுக்கிறது நம்ம கர்த்தருக்காகவே பயன்படுத்துவோம். நம்முடைய சந்ததிகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு பிள்ளைகள் எத்தனையோ லட்சக்கணக்கா இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தையும் திறமையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த பணத்தை எப்படி செலவு பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப லேவிஷா நமக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு அவங்க செலவு பண்ணி கொண்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அது செலவு பண்ணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அது செலவு பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு தியாகமான வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய சந்ததிக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். பவுலப்போஸ்தலன் ஒனேசிமுக்காக நான் அதை செலுத்தி தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? சொன்னாரு. நிச்சயமா அவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் விடுதலையாகி வந்த பின்பு நிச்சயமாக அதை செலுத்தி தீர்த்திருப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை ஆண்டவர் நம்மிடத்துல என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். 3 காரியத்தை நான் வந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பவுலப்போஸ்தலன் ஒனேசிமுக்கு செய்த காரியம், முதல் காரியம், அவனுடைய வாழ்க்கையில அவன் பிரயோஜனம் இல்லாதவனா, பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்த அவனை ரட்சிப்புக்குள்ளா என்ன செய்தார்? பிரயோஜனம் உள்ளவனா மாற்றினாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக பிரயோஜனம் இல்லாதவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களா மாற்றுவது சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி அநேகரை அதற்குள்ளா நம்ம நடத்த வேண்டும். 2வது, பவுலப்போஸ்தலன் அவருக்கு அந்த ஒனேசிமுக்கும் பிலமோனுக்குள்ள இருக்கிற அந்த பகையை என்ன செய்தாரு? அதை சரிப்படுத்தி, சமாதானப்படுத்தி, அந்த ஒப்புரவாகுதலின் பணி அழகா என்ன செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம இருக்கிற இடத்துல, அநேக பிரிவினைகள் இருக்கிற இடத்துல நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா, சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியா அந்த ஒனேசிமுக்காக தன்னுடைய பணத்தை நான் அதை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வாழ்வை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இன்றைக்கு இதே போல நீங்களும் நானும் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும், ஆண்டவருடைய பணிக்காக நம்மளை முழுவதுமா அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி நீங்க நடப்பதற்கு உங்களை அர்ப்பணிக்க. அப்படியே நம்ம வந்து கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு